மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களே, வெல்கம் டு விஜய் டாக்ஸ். வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதி நேற்று சிறப்பாக 234 கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளுடைய வேலையை நம்ம வந்து ஆரம்பிச்சாச்சு. அதற்காக எதிர்கட்சிகள் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சில வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வேலைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதை சொன்னால் தானே நம்ம மக்களுக்கு விளக்கம் கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தளபதி வந்து 2 தொகுதியில் வந்து நிற்கிறாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து பெரம்பூர், இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கு. இப்போ இவர் லொக்கேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணோடனே ஆளுக்கு இறங்கிட்டாங்க. இவர் எதுக்காக அந்த தொகுதியில் நிற்கிறார் தெரியுமா? இவர் அதனால தான் இந்த தொகுதி, இவர் இதனால தான் இந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ரீசன் சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இதில் யார் ரொம்ப புலம்புறானோ அவனோட வீடியோ முதல்ல பார்ப்போம். உண்மையிலே விஜய் அவர்களுக்கு உளமாற இந்த திமுகவை எதிர்க்கணும், நான் யாருன்னு காட்டணும், திமுகவுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் எதிர்க்கணும்னு ஆசை இருந்தா 41 பேர் கரூரில் துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. மரணம் அடைஞ்சாங்க. இந்த மரணத்துக்கு காரணம் விஜய்னு நாம சொன்னாலும் விஜய் தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சதி கோட்பாடு நிகழ்ச்சின்னு சொல்றீங்க. அப்ப அந்த சதி கோட்பாட்டை முறியடிக்க, செந்தில் பாலாஜியை முறியடிக்க, இந்த செந்தில் பாலாஜியை வீழ்த்த நீங்க கரூரில் நிற்க கூடாது. ஏன் நீங்க பெரம்பூரும் கிழக்கும் மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், ஆனா பெரம்பூர்ல விஜய் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகம் என்பதனால பெரம்பூரும், தமிழ்நாட்டிலேயே திருச்சி கிழக்கு தொகுதி தான் கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் விஜய் சார்ந்த சமூகம் அதிகம் என்பதனாலும் பெரம்பூரும் கிழக்கும் பேச்சுவார்த்தையில் அடிபடுது. பார்த்துட்டிங்களா? சார் தான் வந்து மாமா பையன். இந்த மாமா பையன் வந்து என்ன கேட்குறாப்புல, விஜய் வந்து சமூக நீதி பேசினாரு, சமத்துவம் பேசினாரு, ஆனால் ஏன் பெரம்பூரில் நிற்கிறார் தெரியுமா? ஏன் திருச்சியில் நிற்கிறார் தெரியுமா? ஏன்னா அங்கே தான் அவருக்கான கம்யூனிட்டி ஓட்டு இருக்குது. ஏன்னா அங்கே தான் மெஜாரிட்டியான கிறிஸ்டியன்ஸ் வந்து வாக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால அந்த தொகுதியை பார்த்து நிற்கிறாரு. உண்மையாலுமே சமத்துவம் சமூக நீதியும் பேசுகிற ஒருத்தராக இருந்தால் அவர் கரூரில் நின்றுருக்கணும். அங்கே தானே 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த மக்களின் உயிருக்கு இவர் ஜெயிச்சு செந்தில் பாலாஜி எதிர்த்து நின்று ஜெயிச்சு அப்போ தானே அந்த மக்களுக்கான ஒரு நியாயத்தை வாங்கி தர முடியும். அதை விட்டு பார்த்தீங்களா, சுயநலமாக இவர் வந்து பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்கில் போய் நிற்கிறாரு. ஏன்னா அங்கே தான் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு அதிகம். வாட் அ பாயிண்ட். ஏன்னா இவங்க அண்ணனுக்கு மூளை இல்லைன்னு தெரியும். அவங்க அண்ணனுக்காக பேசுகிற இவனுக்கும் சுத்தமாக மூளை இல்லைன்றது நமக்கு தெரியும். ஆனால் இவன் பின்னாடி போகிற தொம்பிகளுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒரு சில விஷயத்தை இங்கே சொல்லுவோம். ஏண்டா விஜயர்கள் உண்மையாலுமே கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு தான் வாங்கணும் அப்படின்னா அவர் பெரம்பூர்லேயும் திருச்சியில் நிற்கக்கூடாரா, கன்னியாகுமரியில் நிற்கிறோம்டா கம்யூனிட்ஸ். ஏன்னா மக்களே, அதிக அளவில் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற பகுதி எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் அந்த சைடு, அந்த எண்டில் தான், அந்த பெல்ட்டில் தான் வந்து அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் 50% இந்து இருந்தாங்கன்னா 50% அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. மீனவ சமுதாயத்தில் நிறைய மீனவ சமுதாயத்தில் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கிறிஸ்தவர் தான் அந்த சைடு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ அவர் நிற்கணும் அப்படின்னா உண்மையாலுமே கிறிஸ்துவ வாட்டை தான் வாங்கி நிற்கணும்னா அவர் குளச்சல், வெள்ளவன்கோடு, பத்மநாபபுரம், கிள்ளியூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த மாதிரி தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்றுக்கணும். ஆனால் அவர் பெரம்பூரில் நிற்கிறது ஏன் தெரியுமா? பெரம்பூர் தான் திமுகவோட கோட்டை. அதாவது மீன் சென்னை திமுகவோட கோட்டை. அந்த கோட்டையில் ஓட்டை போடக்கூடிய ஒரு தில்லும் தைரியமும் தளபதிக்கு இருக்குது. ஆனால் உங்கள் அண்ணன் சீமானுக்கு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறேன் நான். இருக்கா இல்லையா? சத்தியமாக அவனுக்கு கிடையாது. விஜயவர்கள் நிற்கிற இந்த தொகுதியை இந்த அளவுக்கு ஆராயிரையில் இவர் பெரம்பூரில் நிற்கிறாரு, திருச்சியில் நிற்கிறாரு, இதுக்காக தான் நிற்கிறாருன்னு. உங்கள் அண்ணன் உண்மையாலுமே திராவிட கட்சியில் எதிர்த்து தானே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அப்போ திமுக கோட்டையில் தானே நிற்கணும். திமுக எந்த இடத்துல ராஜாவாக இருக்காங்களோ அந்த இடத்துல நின்று ஒன்று ஸ்டாலினையோ இல்லை உதயநிதியோ அவங்க இல்லைன்னா கூட அந்த சேகர் பாபு இந்த மாதிரி யாராவது நிற்கக்கூடிய தொகுதியில் நின்று அங்கே நின்று அவங்க சண்டை போடணும்ல. நீங்கள் தான் சண்டை போடுறதுல இல்லாடி ஆச்சுடா. சண்டை செய்யணும்னு சொல்லுவாப்புல. உங்கள் அண்ணன் ஏன் சண்டை செய்யாமல்
சைலண்டாக காரைக்குடியில் போய் நிற்கிறாரு. காரைக்குடியில் திமுக போட்டி போடுதா? ஏண்டா காரைக்குடியில் திமுக போட்டி போடுதா? காரைக்குடியில் போய் ஏன் நிற்கிறான்? எல்லாம் ஒரு கணக்கு. அந்த இடத்துல நின்று ஓட்டை பிரித்து டிவிக்கு பிரபுவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க. டேய், உங்கள் கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. முதல்ல உங்கள் அண்ணனை ஆம்பளையாக தைரியமாக திமுககாரன் எங்கே நிற்கிறானோ அங்கே நின்று எதிர்த்து சண்டை போட சொல்லு. நீ எங்கே நின்னாலும் டெபாசிட் வாங்க மாட்டான், அது வேறு விஷயம். திமுக நிற்கிற இடத்துல நின்னா சுத்தமாக வாங்க மாட்டான்னு தெரியும் எல்லாமே. அதனால் இங்கே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்துட்டு வா. புரியுதா இல்லையா? இல்லை உங்கள் அண்ணன் முகத்தை பார்த்துட்டு வா. கேள்வியே கேட்க தோணாது உனக்கு. அப்புறம் கரூரை பற்றி சொன்னார் சார். கரூரில் தானே நின்றுக்கணும் செந்தில் பாலாஜி எதிர்த்து. செந்தில் பாலாஜியே முதல்ல கரூரில் நிற்கிறான் கம்னாட்டி. டேய், அதையே தெரியாதா உனக்கு? செந்தில் பாலாஜியே கரூரில் நிற்கலை. அந்தாலே கோவை சைடு போயிட்டாப்புல. ஏன்னா பயம், தோற்றுருவோன்னு பயம் தெரியும். ஆனால் அதே கரூரில் எந்த மாவட்ட செயலாளர் மேலே நீங்கள் வந்து பழியை போட்டு அவரை தூக்கி உள்ளே போட்டு கேஸெல்லாம் போட்டு வாங்கி விட்டீங்களோ அந்த மாவட்ட செயலாளரை அதே தொகுதியில் நிறுத்தியிருக்காரு பாரு. இதுதான்டா உண்மையால வந்து சமூக நீதி. கரூர்ல வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? குறிப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கரூர்ல ஒரு சதியை பண்ணி அங்க மேல பழிய போட்டிருக்காங்க. அந்த பழிக்கு ஒரே ஒரு தலைவருக்கு வந்து ஒரு ஆறுதல், கரூர் தொகுதியை வெற்றியா கொண்டு வந்து அவர் காலில் வைக்கணும். அதுக்காக நாங்கள் உழைப்பை முழு உழைப்பா நாங்கள் போட்டுட்டு போறோம். குறிப்பா கரூர்ல இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? முழுமையான ஆதரவு இருக்குன்னு பாக்க. கரூருடைய மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். நான் இப்போ வந்து 5 நாளா நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு தான் இருக்கேன். கரூர்ல எனக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் அவ்வளோ பெரிய துன்பத்தை அனுபவிச்சவருக்கு இந்த கேண்டிடேட் அப்படின்ற இந்த ஒரு விஷயந்தான் தளபதி அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அந்த மக்கள் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. இது எல்லாமே அங்கே நிரூபிக்கப்படும். அங்கே போய் விஜயவர்கள் நின்று ஜெயிக்கிறது மேட்ரு கிடையாது. விஜயவர்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கரூரில் தான் நின்று செஞ்சு காட்டணும்னு கிடையாது. ஆனால் கரூரில் என்னுடைய ஒரு கேண்டிடேட் நின்னா கூட செந்தில் பாலாஜியை விட இவருக்கு அதிகமாக வாங்கி ஜெயிச்சுருவான்ற நம்பிக்கை. அதனால தான் அங்கே போட்டிருக்காரு, மதியாளனை போட்டிருக்காரு. ப்ளஸ் அவர் பட்ட துன்பங்களுக்கு பலன். நாடாளுமன்ற தேர்தலில் 65,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறது. எனவே மீண்டும் களப்பணி ஆற்றுவேன். நிச்சயமாக சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நான் 2026 மே மாதம் 5ஆம் தேதி அங்கே செல்வேன். என்னை பொறுத்தவரை அவர், உண்மையை சொல்கிறேன், அவர் ஒரு தைரியம் இல்லாதவர். ஏதாவது எந்த காலத்திலாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிருக்கிறாரா? ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்க திருச்சி கிழக்கில் என்னோட முதல் சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இனிகோ இருதயராஜ். எனது இனிகோ இருதயராஜ். இனிகோன்னு எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் ஆக்சுவலி. ஓகேங்களா? அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் நம்ம ஒரு சைடு தான் அவன். சரி, அவனை விடுங்க, அவனை பற்றி ஏன் பேசிட்டுருக்கேன். இனிகோ இருதயராஜ் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து தெம்பும் திராணியும் இருந்தால் ஏன் அவர் இடத்தில் நிற்கிறார், இங்கே மட்டும் வந்து போட்டி போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவர் வந்து உசுப்பேத்தி விட்றாப்புல நம்மளை. நான் என்ன கேட்குறேன், அவருக்கு தெம்பு திராணி இருக்குது இல்லை, ஓகே அப்படின்னு வச்சுக்கோ. உங்களுக்கு தெம்பு திராணி எல்லாம் இருக்கிறதா இனிகோ இருதயராஜ் அவர்களே? டிஎம்கே அப்புறம் என்ன இழவுக்கு இத்தனை கூட்டணி வச்சுருக்கு? வைக்காமல் தனியாக நிற்க வேண்டியதானே? ஸ்டாலின் அவர்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லையா? தனியாக நின்று தேர்தலை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு முடியாதா? சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கிறது ஒரு யுக்தி, கூட்டணி வச்சுருக்கிறது ஒரு பலம் அப்படின்றீங்கல்ல. எங்ககிட்ட கூட்டணி இல்லை, அதனால இவர் 2 இடத்துல நிற்கிறாரு, அவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? 2 இடத்துல நிற்கக்கூடாதா? 2 இடத்துல இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா நின்றுருக்காங்களே. 2 இடத்துல அவர் நின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பயந்துட்டாரு, அவருக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை. ஏன்னா அவர் நினச்சா வீக்கான ஒரு தொகுதியை பார்த்து அவர் ஸ்ட்ராங்காக போய் நின்றுலாம். நீங்களாம் வந்து இந்த திமுக போட்டியிடாமல் அதிமுக பிஜேபி போட்டிடுற ஏதாவது ஒரு தொகுதி இருக்குது, அந்த மாதிரி தொகுதியில் போயிட்டு விஜயவர்கள் நிற்கலாம். ஆனால் 2மே கோட்டை. நீ தானே சொல்கிற திருச்சி கிழக்கு திமுகவின் கோட்டை. உங்கள் கோட்டையில் ஓட்டை போடுறதுக்கு தானே அவர் இறங்குறாரு. அதுக்கு தானே பெரம்பூர்லேயும் அதுக்கு தானே திருச்சி கிழக்கையும் எடுத்தார். ஏன் உனக்கு பயமாக இருக்கா அவர் வந்து இறங்குறது? நீங்கள் தான் சொல்கிறீல்ல இத்தனை 1000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றோம். அது ஒரு காலம். அப்போ மக்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. உன்னை விட்டால் அதிமுக, அவனை விட்டால் நீ 2 பேர் தான், வேறு யாருமே இல்லை. அதனால
நீங்கள் ஜாலியாக ஆட்டம் கட்டி ஆடினீங்க. ஆனால் இப்போ 3வது ஒருத்தர் இறங்குறாருமா, அதனால தான் உங்களுக்கு அல்லு கலருது. அதனால் அவருக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குன்றது இந்த எலெக்ஷனில் மேட்ரு கிடையாது. இங்கே வந்து அவர் வந்து புலியை அடக்க வரல, இங்கே வந்து சிங்கத்தை அடக்க வரல. அவர் இங்கே உங்கள் கூட போட்டி போட வந்திருக்காரு. புரியுதா? அப்போ இந்த இடத்துல போட்டி வியூகம் தான் முக்கியம். என்ன மாதிரியான வியூகம் பண்ணால் இந்த மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வாங்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பல மாதிரி ஒரு வியூகம் பண்ணுறீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் ஒரு ஸ்டைலில் ஒரு வியூகம் பண்ணுறார். இதை நீங்கள் தெம்பு இல்லை, திராணி இல்லை, அவர் பயந்துட்டார், எப்படி வேணால் சொல்லிக்க, நோ ப்ராப்ளம். பட் அவரோட வியூகம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து எங்களுக்கு சந்தோஷம். இனிய மகளே, இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ தளபதி பற்றி சொன்னாங்கன்னா இதே மாதிரி நம்மளுடைய எல்லா கேண்டிடேட்ஸை பற்றியும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க குறை சொல்லுவாங்க, இல்லை மக்களிடத்தில் அந்த மாதிரி குறையை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. நம்மளுடைய வேலை நம்மளுடைய கேண்டிடேட்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ அதுக்கான என்ன விஷயம் செய்யணுமோ அதை வந்து தவறாமல் செய்யுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னையிலேருந்து தளபதியோடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலியமாகவும் மக்களிடத்தில் கொண்டு போய் இன்னும் நிறையா விஷயங்கள் சேர்ப்பார் தளபதி. அது மட்டும் பத்தாது, மூளை முடுக்கலெல்லாம் போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு டிவிகேயை வின் பண்ண வைங்க 2026 அப்படின்றது கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.